பங்குனி உத்திரம் வரனால நாளே வீடெல்லாம் டஸ்ட்டு தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டஸ்ட்டு தட்டிட்டு இருந்தாங்க. சரி நானும் பாப்பா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்களும் வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த கலவுக்குலாம் புட்டு வச்சதுக்கப்புறம் தான் வீடே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் அவங்களும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கிளம்பிட்டாங்க. சரினா அப்புறம் ஒரு 11 மேலே உட்காந்து நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வடை, பாயாசம், பொங்கல் அப்படின்னு தடபுடலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். காலையிலேயே நான் முருகனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டேன். அவங்க வந்ததுக்கப்புறமா படையல் போட்டு விரதத்தை முடிக்கிறது தான் வேலை. அதுக்கப்புறம் அவங்க இன்னைக்கு 2 மணிக்கு வரவங்க சரி சாமி கும்பிடணுன்ட்டு 1 மணிக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா படையல்லாம் போட்டுட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோமா. அப்புறம் ஈவினிங் போல் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். கரெக்டாக நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது சாமியை தூக்கிட்டு ஊர்வலம் போகிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நல்லபடியாக அங்கேயே உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க, அன்னதானம் போட்டாங்க. அதெல்லாம் அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த டேவே ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.